நேஷ்னல் முடிச்சாச்சு. திரும்ப சென்னைக்கு வந்துட்டேன். ஐ ப்ளே சில்வர். என் கேட்டகரியில் கோல்டு வந்து சித்தாந்த் கத்தூரியான்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு குயிக் ரீகேப்பாக என்ன நடந்துச்சு என்னோடய மேட்ச்சு அனாலிசிஸு, நான் என்ன நினைக்கிறேன், ஹவ் டு ஐ ஃபீல் ஆஃப்டர் தி நேஷ்னல்ஸ், அதெல்லாம் தான் சும்மா ஒரு ரீகேப். மொட்டை வெயிலில் பைத்தியக்கார மாதிரி உட்டி போட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் 3 நாளில் நேஷ்னல் காம்படிஷன், வெயிட் குறைக்கணும். இப்போ 91, 92 இருப்பேன். இந்த வருஷம் 85ல் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டியது. சில பல மனப்பிரச்சனை இல்லாத 5 கிலோலாம் குறைக்க முடியாது, ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கப்புள் கேஜிஸ் வாட்டர் வெயிட். யூஸ்வலாக சாணா எடுப்பேன். சாணானா ப்ரொஃபஷ்னல் சாணா இல்லை, ஆவி பிடிக்கிறது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆவி பிடிப்பேன். இப்போது தெரியல, அது எனக்கு கொஞ்சமாக ஹெல்த் டிக்ளைன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓல்டு வெயிலில் நடந்து வேர்க்க வச்சா நம்ம வாட்டர் குறையும். ஒரு 1 kg அரௌண்ட் வாட்டர் குறைச்சா கூட ஃபுட் அண்ட் பாடி வேஸ்ட்லாம் போச்சுன்னா ஒரு 2 kg கண்டிப்பாக குறைஞ்சிரும். 90 kg இன் கப்புள் டேஸ். அதுக்கப்புறமா I'll go and compete. ஒரு பிரச்சனை, not even excited about the competition. For someone who's been training for a couple years, for one single day, I should be more excited about. To give you a comparison, someone who's not even aware of this competition is happening, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ ஐ திங்க் about the same level தான் எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. It's not supposed to be like this. I have to figure out why. Hopefully something changes. கம்ப்ளீட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் ஆகும். Got to do the things that we gotta do. தெரியல. ரொம்ப நேரமாக நடந்துட்டேன், ஆனால் பெருசாக வேர்க்கலை. வாலிபால் சின்ன வயசில் ரொம்ப நிறையா விளாடுவேன். டிஸ்ட்ரிக் தாண்டி போகலை, அந்தளவுக்கு நமக்கு டேலண்ட் இல்லை போல். டிஸ்ட்ரிக் காம்படிஷனில் போயிருக்கேன், மெயின் 6லேயே எப்போயே தான் இருப்பேன். பட் சும்மா விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும், பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ வாலிபால் ஆடணும்னு நினச்சாலும் ஜாலியாக தான் இருக்குது. சீக்ரெட் இஸ் தேர். ஆர்ம் ரெஸ்லிங்கும் ஜாலியாக பண்ணிகிட்டே இருந்தேன்னா இப்போ நினச்சாலும் ஜாலியாக இருக்கும் போல். once you start to compete, it becomes like the love to marriage or passion to work. அந்த ட்ரான்சிஷனில் போயிடுது. லைக் ஒரு விஷயம் பேஷனாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. it becomes something like a work that you do for money, இல்லை, it's not fun anymore. தெரியல, I'm just like comparing. எதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறோங்கிற அந்த ரூட்டை திரும்ப அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். ஐ திங்க் ஐ forgot it. ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுறது எதுக்கு ஆரம்பித்தேன், மெடல்ஸ் வின் பண்ணணும்னு இல்லை. மெடல்ஸ் மீன் நத்திங் டு மீ அட்லீஸ்ட். இப்போது இந்த நேஷ்னல் மெடல் வின் பண்ணாலும் ஐ டோன்ட் திங்க் லைக் ரொம்ப பெரிய ஃபுல்ஃபில்லிங்காக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ட்டு. மேபி ஐ ஷுட் லைக் ஃபைண்ட் சம் பேலன்ஸ் அண்ட் லைக் ப்ளே ஆல் த அதர் திங்ஸ்ன்னு நினைக்கிறேன். வெரி ஸ்ட்ரேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். நடக்கும்போது ஐ எம் ஆல்சோ லைக் லிசனிங் டு திஸ் லெக்சர். ஸ்லாவோ ஜிசெக்னு ஒரு ஃபிலாசபர், ஹெகேலியன் வவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகுன்னு தெரில. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஷிட். தெரில, சும்மா உட்காந்து திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்தா கூட புரியும் போல். இது வரைக்கும் புரிஞ்சது என்னென்னா, இஸ் சேயிங் லைக் இஃப் யூர் லைக் சம்திங் ஹர்ட் யூனா, அந்த ஊண்டு உங்களை எப்படி லிபரேட் பண்ண முடியுங்கிறத பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறேன். லிபரேட் இந்த சென்ஸ் லைக் அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். லைக் ஒரு பேசிக் சென்ஸில் சொன்னால், ஒரு காயம் உங்களுக்கு பட்டாலும், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு காயம் கூட எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் போல். இட்ஸ் லைக் இது மச் மோர் லேயர் அண்ட் காம்ப்ளிகேட்டட். ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர். ஆல்சோ பிஃபோர் நேஷனல்ஸ் ஐ மைட் கெட் அன் ஹேர் கட், பிகாஸ் வி கேன் லூஸ் பட் வி கான்ட் லூஸ் அக்லி. சத்தியமாக வெட்டும்போது நல்லா தாண்டா இருந்துச்சு. அந்த வே டு திரிஷூர் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஸ்டாப் ஆகும் நினைக்கிறேன். ஒரு ஸ்டாப்பு நான் புக் பண்ண சீட்டு 7, எனக்கு கொடுத்த சீட்டு 1. 7வது சீட்டில் யாரோ படுத்துருக்காங்க ஆல்ரெடி.
திரிசூர் ரீச் ஆகி காலையில் தூங்கி இருக்கும்போது ஒரு வியர்டான ஒரு கனவு. வியர்டு இல்லை, ரொம்ப யூனிக்கான ஒரு ட்ரீம். காம்படிஷன் பற்றிலாம் வரல. ஒரு நாகா கேர்ள் வந்து எனக்கு ஸ்கின் கேரில் ஹெல்ப் பண்ணுற ஃபேஸில் க்ரீம்லாம் போட்டு தெரியல. சரி, இன்றைக்கி போய் வெயின் போட்டு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணோம். அப்போது இந்த வருஷம் வெயிட் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ தாட் லைக் 90 போகிறதே 92லேருந்து சம்திங் அரௌண்ட் 90க்குள்ளே வரதே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வெயின் பண்ணுறப்ப என்னோடய வெயிட் 87. இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணி தான் 85 போயிருக்கலாம். பட் எனிவேஸ் லைக் நான் போனது எந்த கேட்டகரியில் போனாலும் ஏதாவது ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம், டு பி ஆனஸ்ட் கோல்டு வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் போனேன். ஷோல்டர் சைட் பண்ண சொல்கிறா. ஸோ மேட்ச் டே வந்துடுச்சு. மேட்ச் டே வரைக்குமே ஃபீலிங் நியூட்ரல். பெருசாக காட் லைக் வெயிட் கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் இந்த டிங்லி ஃபீலிங் இருந்துச்சு. மேட்ச் டேயில் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி நியூட்ரல். ஃபஸ்ட்டு மேட்ச்சு அகெயின்ஸ்ட் மகாராஷ்டிரா, சம் ஸ்டேட், ஆந்திர பிரதேஷா தெரில, ஏதோ ஒரு ஸ்டேட். எனக்கு வந்து அவருக்கு டாப் ரோலர், ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, நியூ பிளேயர்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த செட்டப்பில் வந்து அந்த டாப் ரோலர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டாட்டிக் லோடு கொடுத்து நிற்பாங்க. அப்படி கையை அப்படி இழுத்தபடியே வைப்பாங்க. அதே மாதிரி அந்த லோடு கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீஸ் கிரிப், அதனால் மூவ்மெண்ட் இருக்கே கூட. ஆனால் அவர் மூவ் பண்ணுறாரு. ஸோ நான் அவர் ப்ரெஷர் கொடுக்கும்போது நான் இப்படி கையை கொடுத்துட்டு இஸ் லைக் மூவிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ரெஃப்ரிகிட்ட. அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ கை இவ்வளோ தூரம் போச்சு. ஆனால் வந்து சொன்ன மாதிரி அவர் நியூ பிளேயருங்கனால அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இல்லை. ஸோ இட் வாஸ் ஈஸி மேட்ச். ஆனால் அதுக்கப்புறம் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு, இஃப் யூஆர் நாட் ரியாக்டிங் டு கோ, இஃப் யூஆர் லைக் இந்த கேம் ஆடினோம்னா ஸ்ட்ராங்கான அப்பனன்ஸ்லாம் தோற்றுருவோன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் புல்லர் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி நேஷ்னல்ஸில் மேட்ச் நடக்கலை. லைக் நான் ஹுக்கு செட் பண்ணி வின்னிங் சைடுக்கு போயிட்டு இங்கே ஹோல்டு பண்ணுறது. ஃபஸ்ட் நேஷ்னல்ஸில் ஆகாஷ் குமாரோட தம்பி அண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. இது அவரோட பயங்கரமான அவர் ஹுக்கில் நல்லா பிடிச்சாரு. நான் அப்போ ஹுக் பண்ண தெரியல. நான் ப்ரொனேட்டர் என்கேஜ் பண்ணி இப்படி சைடில் படுத்துட்ருப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொனேட்டர் கையில் முடிஞ்சு. ஸோ ப்ராப்பர் ஹுக் பேட்டில்ஸாக வந்து பெருசாக போனதில்லை. ஆனால் இந்த நேஷ்னல்ஸில் எல்லாருமே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சென்டர்லேருந்து எடுக்கிறேன், ஃபினிஷிங் பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 2-3 மேட்ச் அப்படியே போச்சு. அப்புறமா சித்தாந்த் கத்தூரியாவோட மேட்ச்சு. சித்தாந்த் கத்தூரியானா ஒரு குயிக் ரீகேப் கொடுக்குறேன். டேனா ஒயிட் சொல்லுவார் ஒரு சில இன்டர்வியூவில், ஒரு அத்லெட் வந்து நல்ல அத்லெட்னு எப்படி சொல்லுவாங்க, எய்தர் ஹேட் த அத்லெட் ஆர் லவ் த அத்லெட். அப்படி இருந்து த அத்லெட் இஸ் குட். இஃப் யூ ஃபீல் இன்டிஃப்ரெண்ட் அபவுட் சம்ஒன்னா இட்ஸ் நாட் லைக் அந்த ஒரு இட்ஸ் நாட் அ செல்லபிள் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் அ ரூம் லைக் தட்ஸ் ரெலவெண்ட் டு ஆர்ம் ரெஸ்லிங் அண்ட் சித்தார்த் கத்தூரியா இன்ட்ரெஸ்ட்னா த ஃபோர்ஸ் இஸ் லைக் டிஸ்டர்ப்ட். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். இந்தியாவில் கொஞ்சம் டாப்பான பிளேயர் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, என்னோடய லாஸ் அதை வந்து நான் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்க விரும்புகிறேன், கொஞ்சம் மேலே வச்சுக்க விரும்புகிறேன். யூ குட் see the time லைக் ப்ரிடாமினண்ட்டான ஒரு ஹுக் புல்லர் தெரிஞ்சு போச்சு. கை வந்து இது வந்து என்னோடய கை, இது என் கைன்னு வச்சுக்கோங்க. வைக்கும்போது யூஸ்வலாக போஸ்டிங் டாப்பில் எப்படி வைப்பாங்க, ஆனால் ஹுக்கருக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் பின்னாடி இழுத்து இந்த லோவர் பார்ட் ஆஃப் யுவர் அந்த பாம்பை வச்சு நம்மளோட அந்த ஹுக் பண்ணுறதுக்கான அந்த ரிஸ்ட்டை, அந்த ஃபிங்கர்ஸ் அட்டாக் பண்ணுறது, லோடு கொடுக்குறது இப்படி நிற்பாங்க. அதே மாதிரி கரெக்டாக நினைக்கிறேன், எனக்கு அது தெரியுது. அகெயின் கொஞ்சமாக பேக் ப்ரெஷர், ஸ்டாட்டிக் லோடு இருக்குது. ஆனால் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதே ஒர்க் ஆகலை, அது என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஹேவ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் லைக் கப் பண்ணணுன்னு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ கோ நடக்குது, கப் பண்ண போகிறேன், கப் பெருசாக கிடைக்கல. ஆனால் ப்ரொனேஷன் விட்டேன், ஏன்னா நான் ப்ரொனேஷன் பெருசாக ஃபைட் பண்ணுறதில்ல ஒரு ஹுக்கருங்கிறதுனால. அகெயின் ஹுக்கர்னா ஆர்ம் ரெஸ்லிங்கில் ஹுக்கர்னா கான்டெக்ட்ஸ்னால் ஹூஎவர் லைக் தட் மேக்ஸ் திஸ் ஹுக்
அந்த கையை மடக்கி அந்த ஹுக்கர். அதுக்கப்புறமா நான் லூசிங் ப்ராக்கெட் போகிறேன், திரும்ப 2-3 பேரை ஃபைட் பண்ணுறேன். சேம் பெரிய ஸ்ட்ராங்கர் டாப் ரோலர்லாம் யாரும் வரல. சில ஹுக் புல்லர்ஸு, அவங்களுக்கும் வந்து சென்ட்ரலில் ஸ்ட்ரென்த்தில் நைன்டி கேஜியில் இந்த வாட்டி ஸ்பீடாக இருக்க பெரிய பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒருத்தர் இருந்தார், அவர் ஆனால் எலிமினேட் ஆகி போயிட்டார். நான் அவர் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஒரு ஃபாஸ்ட் டாப் ரோலர் இருந்தார், சம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு. அவரை வேறு ஒன்றும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துட்டான். அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள், ஏன்னா என்னோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார். நான் வந்து டக்குனு வின்னிங்ஸ், ஏன்னா டிஃபென்ஸ் இந்த லாஸ்ட் 1 இயரில் டிஃபென்சிவ் ஷோல்டர் ப்ரொனேஷன் நான் ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஸோ வாஸ் ஸ்கேட். ஓகே, அவங்க பிடிச்சாங்கன்னா இங்கே போச்சுன்னா கஷ்டம் தான் அப்படின்ட்டு. சித்தாந்த் கத்தூரியா மேட்ச்லேயே அப்படி தான். நான் இங்கே கொண்டு போயிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் ஹேட் சான்சஸ். நேராக இங்கே டிஃபென்ஸில் விழுந்தோன்னா டிஃபென்ஸ் கிடைக்கல. அதனால் அப்படி பயந்துட்டு தான் வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ புல்லர்ஸ் தான். டப்புன்னு வின்னிங் சைடுக்கு எடுத்துகிட்டு போனேன். அங்கேருந்து கொஞ்சம் ஃபைட் நடக்கும். செமிஃபைனல்ஸில் மட்டும் ஹர்ஷித் புஜாரின்னு சொல்லிட்டு உக்கரா டாப்பில் வரலான்னு தெரியல எனக்கு, பட் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, சைட்வைஸ் போனேன். கொஞ்சமாக அந்த கை வந்து யூஸ்வலாக ஒரு ரொம்ப தூரம் கீழே இறங்கிடும். மற்ற மேட்ச்லாம் அந்த செமிஃபைனல்ஸில் கொஞ்சம் ஒரு 80-70 டிகிரிஸ்லேயே, இது 90னா 80-70லேயே நின்றுச்சு. ஐம் டேக்கிங் எ பிரேத்தில் கொஞ்சம் கேப் கொடுத்து திரும்ப போகலான்னு பார்க்குறேன். அந்த ஹர்ஷித் புஜாரி அப்படியே சைடில் படுத்துட்டான். அப்படியே படுத்து தொங்கிட்டு இருக்கேன். ஸோ லைக் அந்த சின்ன, அதாவது இப்படி இருக்க கை, அவரோட கை இப்படி இருக்குது, என் கை இப்படி இருக்குது, சைடில் தொங்கிட்டு இருக்காரு. அதாவது இது வந்து அவர் கை தொங்கிட்டு இருக்காரு. ஸோ லைக் ஐ போஸ்ட் பிட் ஹை. ஸோ லைக் அவர் கையை கொஞ்சம் கீழே லோட் ஆகிற மாதிரி வச்சுட்டு டேக்க ஒரு நல்ல லாங் பிரெத் எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் லைக் ஹிட் சைட் வைஸ். மேட்ச் எண்டட். ஹர்ஷித் புஜாரி வந்து கொஞ்சம் எல்போ லிஃப்ட் பண்ணி ஃபவுல் வாங்க பார்த்தாரு. ஃபார்ச்சுனேட்லி ரெஃப்ரீஸ் அந்த ஃபவுல் கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஃபைனல்ஸ் போனேன் அகெயின் சித்தாந்த் கத்தூரியா திரும்ப. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா லைக் இந்த ப்ரொனேஷனை கிவ் அப் பண்ணி ரிஸ்ட்டு கப் பண்ணி சைட்வைஸ் போகிறது வேலை செய்யலை. ஸோ மேபி ப்ரொனேஷன் என்கேஜ் பண்ணுறதோ இல்லை போஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்டாப்புக்கு போகணும்னு நினைக்கிறதோ ஏதாவது பண்ணியிருக்கலாம். லைக் ஸ்டாப்பில் மேபி மோர் ஆக்சஸ் டு சைட் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். பட் லைக் என்னால் இது எனக்கு ரொம்ப 2-3 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸ்லேருந்து ஐம் திங்கிங் லைக் ஒரு மேட்ச் தோற்றோன்னா அடுத்து வேறு ஏதாவது மூவ்ஸ். இப்போது மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. விக்டோஸோ, கில்லு, ஹர்ஷ் சர்மா ஒரு மூவ் பண்ணுவாங்க, அது வேலை செய்யலைன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த மூவ் பண்ணி வின் பண்ணுவாங்க. லைக் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த மைண்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வரவே இல்லை. 3ஆவது வருஷமும் வரல. முடிச்சதுக்கப்புறம் ஏன் திரும்ப அந்த மேட்ச் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ மேபி ஸ்பாரிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லை அந்த மென்டாலிட்டி எப்படி கொண்டு வரதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். Okay, that's about the matches. அப்புறம் what are the interesting things that happened in the nationals? First thing வந்து சிஓசி மேட்சஸ். சிஓசி மேட்ச் என்னோடய கேட்டகரியிலேருந்து சித்தாந்த் வந்து ஜெயிச்சு சிஓசி போகிறாரில்ல, ஈவன் ரைட் ஹேண்ட். சித்தாந்துக்கும் யுவராஜுக்கும் ஒரு மேட்ச் லைக் சம்மர் அரௌண்ட் மிடில் ஒரு மேட்ச் அப்போது யுவராஜ் இஸ் லைக் ஒன் அதர் பிளேயர் ஹூ இஸ் லைக் யூ எய்தர் ஹேட் ஹிம் ஆர் லவ் ஹிம். இஸ் லைக்
இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் டியூட் இன் இந்தியா அட்லீஸ்ட். அந்த மாதிரி இருக்கவர் 2 பேருக்கு மேட்சை பொறுத்து 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்றது கொஞ்சம் 50-50, 51-49 அந்த மாதிரியா இருக்கிற மேட்ச் தான். தி ஃபவுல் சித்தாந்த் அவுட். சித்தாந்த் ஸ்டேஜ்லேருந்து இறங்கவே இல்லை. பயங்கரமாக கழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கர்ச்சீஃப்லாம் வச்சுட்டு இருந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. கீழே இருந்து எல்லாரும் பாதி பேர் கலாய்க்கிறாங்க, பாதி பேர் இறங்கடான்னு அவனை திட்டுறாங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவனை ஆம்பளை பண்ணி அவன் யாரும் ஜெயிக்க முடியாது. அவன் அவ்வளோ பேஷனேட்டாக அவன் வந்து அவனுக்காக ஃபைட் பண்ணிருக்கான். இவனுங்க அதை கலாய்ச்சிட்ருக்காங்கன்னு ஐ ஃபெல்ட் என்வியஸ் அபவுட் த பேஷன் தட் ஹி ஃபெல்ட். அப்பார்ட் ஃப்ரம் லைக் வாட்ஸ் த ரைட் திங் டு டூ அண்ட் பீயிங் த பிக் மேன், அதெல்லாம் வேறு. ஹீஸ் ப்ராபப்லி த ஸ்ட்ராங்கஸ்ட் டியூட் இன் தட் ரூம் இன் ரிகார்ட்ஸ் டு ஆர்ம் ரெஸ்லிங் அண்ட் லைக் சம் அதர் கான்டெக்ட்ஸ் ஆல்சோ. அப்படி இருக்கலே ஸ்ட்ராங்கான ஒரு மேன் வந்து அப்படியே அந்த 100-200 பேர் முன்னாடி அழகிற அளவுக்கு வந்து இஸ் பேஷனேட் அபவுட் சம்திங்னா ஐ ஃபெல்ட் என்வியஸ். அதுக்கப்புறமா நடந்த மேட்சஸ் எதுவுமே நான் பார்க்கல, ஸ்ரீவசி மேட்சஸ்லாம். அவன் அப்படியே இறங்கி எழுதிட்டே வெளில போனால் நான் பின்னாடியே போயிட்டேன். ஐ ஃபெல்ட் லைக் இஃப் ஐ கேன் டூ சம்திங் ஐ ஷூட் அப்படின்றது. பட் ஐ காண்ட், ஐ குடண்ட். அப்புறமா என்னாச்சு, திருச்சூர் நான் வந்து பைக்கில் தான் போனேன் கோயம்புத்தூர்லேருந்து. திருச்சூர் போகிறேன். திருச்சூர் நியரில் நிறையா ஃபால்ஸ் இருக்கும். திரும்ப ரிட்டன் வரும்போது ஃபால்ஸுக்கு போகணுன்னு நான் போகிறதுக்கு முன்னாடியே திருச்சூருக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். தட்ஸ் லைக் அ மெயின் கோல். இந்த ஆர்ம் ரெஸ்லிங் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணுங்கிறது எவ்வளோ இருந்துச்சோ அதுலேருந்து ரொம்ப க்ளோஸ் டவுனில் ஒரு ஃபால்ஸில் குளிக்கணுங்கிறது இருந்துச்சு. ஸோ லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் அப்படிங்கிற அந்தளவுக்கு வச்சுருந்தேன். ஆனால் அதை நான் பண்ண முடியல. அது ஒரு இதாகவே இருந்துச்சு, இறுக்கமாகவே. என்னடா அது பண்ணல முடியல. சரி ஓகேன்னு நான் வந்து திருச்சூர்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. ரிட்டன் வந்துட்டுருக்கேன். ஒரு இடத்துல நிறுத்துகிறோம். இட்ஸ் லைக் வெரி க்ரீனரி பிளேஸ். இட்ஸ் நாட் அ ஃபால்ஸ் பட் லைக் வெரி அந்த 2 பக்கம் மவுண்டைன் இடம் அப்படி இருக்கிற மாதிரி தான். அது நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, கொட்டு மழை. நான் வந்து மழையில் நனையாமல் உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு ஹோட்டலில் சைடில் ஓடி போய் உட்காந்துட்டு மழை நான் முடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். அதெல்லாம் முடிஞ்சுட்டு திரும்ப அந்த திருச்சூரத்து டோட்டலாக வெளில வந்ததுக்கப்புறம் தான் தோணுது, ஃபால்ஸில் குளிக்கல ஓகே, பட் லைக் இந்த மழையில் நனைகிறது எந்த விதத்தில் பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் எதுக்கு ஃபால்ஸுக்கு போகணுன்னு நினச்சேன், அந்த சில்லுன்னு தண்ணி மேலே குளிக்கும், அந்த க்ரீனரிஸ் இருக்கும், ஐ ஃபீல் சம்திங். இந்த மழை ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. லைக் அதுவும் அந்த ஃபால்ஸ் மாதிரி தான். நல்ல சில்லுன்னு தண்ணி, க்ரீனரிஸு, தனியாக நடந்து போனால் தனியாக இருக்கிறதுக்கான இடமும் இருந்துச்சு. மோர் கன்வீனியன்ட் தான். ட்ரெஸ்ஸை கூட மாற்றுறதுக்கு ஹோட்டல் ரூம் பக்கத்து அந்தமாரி அந்த சாப்பாடு இடம்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் நான் அதை பண்ணல. ஐ ஃபெல்ட் லைக் யூ ஃபிக்ஸேட் யுவர் செல்ஃப் ஆன் சம்திங். லைக் இதுதான் வேணும்னு ஃபிக்ஸேட் பண்ணிட்டு அது கிடைக்கலங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் வச்சுட்டே இருந்தேனே தவிர லைக் லாட் ஆஃப் சிமிலர் திங்ஸ் இன் யுவர் லைஃப் லைக் இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இல்லை அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னு நான் ஃபீல் பண்ணேன். சும்மா சின்ன நகட் ஆஃப் ஃபிலாசபி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா ஐ ஷுட் கீப் மை விஷன் வைட் அண்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ். அப்புறமா ஜோஷ்வா அவர் வீட்டுக்கு போனோம். மேட்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புல் பண்ணோம். மேட்ச்சில் புல் பண்ணதை விட அந்த ஆஃப்டர் புல் பண்ணுறதை ஐ ரியலி என்ஜாய்டு. ஓடு அவ்வளோதான் இருடா இப்போ போதும். அப்படியே வருது கை ஓப்பன் ஆகும். இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க, இந்த லாக்கு இது பண்ணுறது இல்லை. நம்ம மற்றவங்கள்ட்ட நீ என்ன ட்ரை பண்ணுவ, இங்கே தானே எடுக்க முடியும். அவன் இங்கே ஹெவியாக இருப்பான், புரிஞ்சுச்சா? இங்கே முடியவே முடியாது நமக்கு. இப்போ போயிட்டு நீ இப்போ யார்கிட்ட மாட்டிட்டேன்னு இங்கே தள்ள முடியுமா? இவனுங்க பார்த்துக்க, உனக்கு பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே இந்த லாக உடைக்கலாம். இங்கே நீ இங்கே இது பண்ணவே வேண்டாம். இங்கே நீ இங்கே பண்ணேன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இவனுக்கு வர இவனுக்கு இதை ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிறானுங்க இன்னும். அப்படின்னா அந்த ஆங்கிள் ரெடியாக இல்லை. இப்படி அது எப்படி குத்த முடியும்? அப்படியே சைட்ல படுக்கிற, இப்படியே படுக்கிற, தெரியாத மாதிரி இருக்குடா. எத்தனை டைம் சொல்றதுன்னு தெரியல. அந்த கேப் இருந்தா அட்வான்டேஜ். இழுத்து வச்சுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு. இந்த லோட இங்க நிறுத்து. 0 இழுத்தன வைக்க சொன்னோம்.
மடக்கியில் ஃபிங்கரில் ப்ரெஷர் இல்லை, ஃப்ரீயாக இருக்கு. சும்மா பிடிக்கும்போது பிடிப்பான், சும்மா நின்றுட்டு இப்படி பிடிச்சேன்னா ஃபிங்கரில் தான் பண்ணுவாங்க. டேபிள் வரும்போது என்ன பண்ணுறானுன்னு ஒன்றும் தெரியாது. இப்படிதான் எடுத்து வைப்பாங்க. மனசுக்குள்ள வந்துருச்சு. அப்பா டேங்க அப்பா போ பார்ப்போம். ஏய் போதும் போதும், அப்போ எல்லாரும் என்னைய போட்டு அடிச்சு போடலான்னு பார்க்குறியா உடனே? எங்க கண்ணாடி? I was feeling a bit low before the nationals. I don't know like what exactly happened, whether I'm feeling better ஆனா, but I'm feeling something. உங்களோட இதயத்தை ஒரு பேசினில் வச்சா அந்த பேசின் ரொம்ப சில்லாக இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் எப்படி ஃபீல் பண்ணும்? ஒரு வியர்டான இமேஜினேஷன் தான், பட் லைக் யூ கெட் தட் ஃபீலிங். I'm constantly feeling that now, so it feels better. என்ன பார்வை? ஏய் என்னடா மனுஷன் மாதிரி பண்ணுது? அப்பா கை ரெக்கவர் ஆனோன்னு திரும்ப ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். வாரம் ஒரு வாட்டியாச்சும். வாலிபால் யாரும் விளாட மாட்றாங்க, நான் சுற்றி பார்த்துட்டேன். வாலிபால் விளாட மாட்றாங்க. ஏதாவது ஃபன் டைம் ரெடி பண்ணணும், பார்க்கலாம். ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டேன். Bye.